வேணா உண்டை குழம்பு ரெடிங்க. யாருன்னா விருந்தாளி வந்தாலும் செய்தி கொடுங்க. வாங்க, சுவையான உண்டை குழம்புங்க. அதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். தேவையான அளவு கடலைப்பருப்புங்க. நாங்க ஃபேமிலி பெருசுங்க, 1.5 அழகு போட்டுக்கிறாங்க. உங்களுக்கு தேவையானது போடுங்க. ஒரு 1/4 கிலோ கூட ஊற வச்சுக்கலாம் 2 பேருன்னா. கடலைப்பருப்பு, தேங்காய், 1 முடி தேங்காய் திரி வச்சுக்கிறோம். பச்சை மிளகா, காஞ்ச மிளகா 2, 2 சீரகம், சோம்பு. ஏன்னா முழுசா போட்டா குழந்தைங்க சாப்பிடாதுங்க. நம்ம பெரியங்கன்னா எடுத்து போட்டு சாப்பிடலாம். அதனால இந்த மாதிரி மிக்சியில 1 பாதிமா அரைச்சிட்டு போடுங்க. புளி குழம்பு கரைச்சிக்கணும். அதுக்கு ஒரு இவ்வளவு சைஸ் புளி. கடலைப்பருப்புல பொறுத்து வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை, தாளிக்கு கொத்தமல்லி, சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கிறோம். குழம்பு தாளிக்க தக்காளி 2 தக்காளி கட் பண்ணி வச்சுக்கிறோம். சின்ன வெங்காயம் ஒரு 6-7 கட் பண்ணி வச்சுக்கிறோம் வதக்கிறதுக்கு. பாருங்க, செய்முறையை பார்ப்போம். இப்போ நாங்க கடலைப்பருப்பை கொஞ்சம் குறைன்னு அரைக்கணுங்க. ரொம்ப மசியா அரைக்கூடாது, கல்லு மாதிரி இருக்கும். கொஞ்சம் மீடியமான சைஸ் அரைக்கணும். அரைச்சிட்டு காட்டுறாங்க. உண்டை குழம்புக்கு குண்டா வச்சாச்சுங்க. இந்த பார்த்தீங்கன்னாதான் உங்களுக்கு அகலமா உருண்டு வேகும். குண்டாட அப்படி நிறைய இருந்தது. எண்ணெய் திட்டமா ஊத்திக்கலாம். கார குழம்புலாம் கொஞ்சம் எண்ணெய் ஊத்தணுங்க நிறைய. அப்பதான் உங்களுக்கு நல்லா ஊத்தியாச்சு. எண்ணெய் காஞ்சிடுச்சுங்க. கடுகு டீஸ்பூன் கடுகு போயிட்டேன்னா வெந்தயம் போடுங்க. வெந்தயம் ஒரு 1/4 டீஸ்பூன் போடுங்க. வெந்தயம் ரொம்ப 4 பல்லு பூண்டு நெத்தி வச்சுக்காங்க. நல்லா வாசனையா இருக்குங்க குழம்பு. பக்கத்துக்கு போவோம். உண்டை குழம்பு வாசம். கறிவேப்பிலை, வெங்காயம், சின்ன வெங்காயம் ஒரு 6-7 கட் பண்ணி வச்சுக்கிறாங்க. வாசனையா இருக்குங்க. சின்ன வெங்காயம் போட்டீங்கன்னா குழம்பு மனமா இருக்கும். நல்லா வெங்காயம் கொஞ்சம் செவக்கணும். வெங்காயம் நல்லா செவந்த பிறகு தக்காளி வரணுங்க. வெங்காயம் நல்லா அப்போ ரொம்ப தக்காளி போடணும். தக்காளி போடணும். தக்காளி கட் பண்ணி வச்சுக்கிறாங்க. தக்காளி போடணும். இந்த மழை நாள ரொம்ப தக்காளி சேர்த்துக்காங்க. கோல்ட் ஆயிடும், தள்ளி பண்ணி. தக்காளி நல்லா செவந்த பிறகு குழம்பு ஊற்றினாங்க. குழம்ப நல்லா ரெடியா பண்ணி வச்சுக்கிறோம். கரைச்சி மிளகா தக்காளியே நல்லா கொஞ்சம் வதக்கி வச்சுக்கிறேன். இப்போ புளி புளி எல்லாம் கரைச்சி வச்சுக்கிறோம். மிளகாத்தூள், மஞ்சள், உப்பு போட்டு வச்சுக்கிறாங்க. இதை எடுத்து அப்படியே ஊற்ற வேண்டியதுதான். திட்டமா காரம், மிளகாத்தூள் திட்டமா போட்டுக்கோங்க. உங்களுக்கு தேவையானது போட்டுக்கோங்க. மிளகாத்தூள், காரம் தண்ணியா வைக்கணுங்க. குழம்பு ரசத்துக்கு கறிக்கிறீங்க, அந்த பக்கத்துக்கு கரைச்சிங்கன்னாதான் உங்களுக்கு உண்டை வேகும். இந்த கரையாது. உண்டை போட்டுதான் நல்லா கொதிக்கிட்டோம். குழம்பு தண்ணி பதமா இருப்பாங்க. ரசத்தோ தண்ணியா கரைச்சிக்கோங்க. இந்த பருத்து கரைச்சிங்கன்னா உண்டை போட்டீங்கன்னா கரையே கரையாது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உண்டை போட்டு ஒரு கொதி வந்தோன்னா திருப்பி 1 வாட்டி போடுங்க. அந்த மாதிரி போட்டீங்க உண்டு கரையாது. சூப்பரா இருக்கும். லைக் பிடிச்சா கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பட்டை உண்டை தட்டுங்க. அது உண்டை போட்டு காட்டுறாங்க. குழம்பு கொதிட்டா 5 நிமிஷம் கொதி. நல்லா கொரப்பா கொஞ்சம் கொரப்பா அரைச்சிக்கோங்க. இந்த பதத்துக்கு அதுல தேங்காய் போட்டாச்சுங்க. இந்த மிளகா, காஞ்ச மிளகா, சோம்பு, சீரகம், பூண்டு கொஞ்சம் நெசிக்க போட்டுக்கலாம். அதுலயே ஒரு ஓட்டு ஓட்டிருங்க மிக்சியில. வெங்காயம் அடுத்தது கொத்தமல்லி, கறிவேப்பிலை. சூப்பரான உண்டை குழம்பு ரெடிங்க. இந்த கடலைப்பருப்புல நாங்க உப்பு போட்டுறோம், தேவையான உப்பு. இதை நம்ம அது கொச்ச உடனே உருண்டை பண்ணி போட வேண்டியதுதாங்க. உண்டை குழம்பு ரெடிங்க.
சும்மா கூட எடுத்து சாப்பிடுங்க உண்டையை, நல்லா இருக்கும். இட்லிக்கு தோசைக்கு எல்லாம் சூப்பரா இருக்கும். இது உண்டை குழம்பு சாப்பிட்டீங்கன்னா நைட் டிஃபன் கூட தோசை இட்லி ஊற்றினீங்கன்னா வச்சுட்டு சாப்பிடலாம். மறுநாள் சாப்பிட்டீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும் உண்டை குழம்பு. ஆனா சூடு பண்ணி வைக்கணும், அப்படியே வச்சிடக்கூடாது உண்டை குழம்பு. இதுல கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க, கொஞ்சமா கலரா இருக்கும் பார்க்க, இல்லைன்னா வெள்ளையா இருக்கும். குழம்புலே போட்டுக்கிறோம், இருந்தாலும் இதுலயே போட்டுக்கணும். உப்பெல்லாம் கரெக்ட் கம்மியா கொஞ்சம் போட்டுக்கோங்க, ஏன்னா நம்ம குழம்புல போட்டுக்கிறதால குழம்பு கொதிக்கும், அந்த உப்பு இதுல வந்து ஏறுங்க. அது ஒரு வாட்டி செஞ்சு பாருங்க, சுவையா இருக்கும், நாக்குல சுவை ஏறும். குழம்பு வந்து நல்லா கொச்சிச்சுங்க, உப்பு நம்ம உருண்டையா புடிச்சு போடணும். உருட்டி சிம்மல வச்சுக்கோங்க, நல்லா ஒட்டி போடணும் உருண்டையை. இந்த சைஸ் உங்களுக்கு எவ்வளவு சைஸோ அது போடுங்க. இந்த சைஸுக்கு உண்டை போட்டுக்கோங்க. நல்லா 10 உண்டை போடுங்க. நல்லா கொச்ச பிறகு அதுக்கப்புறம் ஒரு 10 உண்டை போடுங்க. ஏன்னா மொத்தமா போட்டுட்டீங்கன்னா கரைஞ்சிடும், புரியுதுங்களா? ஆவி வச்சு உண்டை குழம்பு வச்சீங்கன்னா டேஸ்ட் இருக்காது. இந்த மாதிரி போட்டீங்கன்னா சூப்பரான உண்டை குழம்பு ரெடிங்க. கறியும் கரையாது, உங்களுக்கு நல்லா இருக்கும், இந்த சூப்பரா இருக்கும். அரிசிலாம் போடக்கூடாது, இந்த ஒருத்தர் அரிசி போடுவாங்க, அதெல்லாம் இது பார்த்தீங்கன்னா சாப்பிட்டா இருக்கும். எடுக்கிறப்ப சாப்பிட்டாலும் உண்டை குழம்பு ரெடி. கோலம் உண்டை டேஸ்ட்ல இருக்கும், சூப்பரான உண்டை குழம்பு. விநாயகர் சதுர்த்தி தேங்காய் உடைச்சோம் இல்லைங்களா, அதில் ஒரு அரை முடி தேங்காய் போட்டு உண்டை குழம்பு. தேங்காய் வந்து வேஸ்ட் ஆகும், அது இதெல்லாம் போட்டுக்கலாம். சாப்பிட்டாங்க இந்த மாதிரி செய்து சாப்பிடலாம் ஒரு நாளைக்கு. உண்டை குழம்பு, பகடா குழம்பு எல்லாம் புரட்டாசி மாசம் பிறக்க போகுது இல்லைங்களா, அப்போ ஒரு வாரம் ஒன்று சேர்ந்து காட்டுறாங்க எல்லாம் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பாருங்க மெத்தடா. லைக் பண்ணுங்க, பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க. பருப்பு தண்ணிய கொஞ்சம் ஊத்துங்க, அதுல ஓரமா ஊத்துங்க. இந்த மாதிரி ஊத்துனீங்கன்னா இந்த பாருங்க ஒரு 2 பாருங்க. இந்த கடலைப்பருப்பு நல்லா ஒரு கொதி கொச்சோன்னா இந்த மாவையும் பிடிச்சி போடலாங்க. ஒரு உண்டை கூட உடையாது, அரிசி போட வேணாம், இதுவும் போட வேணாம். கடலைப்பருப்பு தண்ணி ஊத்துனீங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட் வரும். அந்த மிக்சியில எல்லாம் அடிச்சு இல்லைங்களா, அந்த தண்ணி நல்லா கழுவி ஊத்திங்கன்னா நல்லா கட்டியா ஆயிடும் உங்களுக்கு இந்த குழம்பு. தேங்காய்லாம் ஊத்த வேணாம், தேங்காய் ஊத்தாது இந்த குழம்பு நம்ம வைக்கலாம். ஒரு சில பேர் தேங்காய் அரைச்சி ஊற்றுவாங்க, ஊத்த வேணாம். இதுலயே பாருங்க உண்டை பாருங்க, கறிவேல பாருங்க, அப்படியே ஒரு கொதி கொச்சோன்னா அப்படியே பிடிச்சி வச்சு பாருங்க. உண்டை சூப்பரான உண்டை குழம்புங்க. பாருங்க ஒரு கொதிக்குதான், இப்போ இன்னொரு பாதி போட்டுருணும் உண்டை. இந்த மீதி இருக்கிற உண்டை போடு, இதெல்லாம் போட்டுடலாம். அந்த தண்ணி ஊற்றணும் இல்லைங்களா, அது கூட சேர்ந்து இந்த உண்டையை போட்டீங்கன்னா நல்லா சூப்பரான உண்டை குழம்பு ரெடி பண்ணி வச்சுட்டீங்கன்னா சுவையான உண்டை குழம்புங்க. எங்கெங்க கேப் இருக்குதோ அங்கங்க போடும் உண்டை. குழந்தைங்க கூட நல்லா சாப்பிடுவாங்க ஊட்டி விட்டா. பச்சை மிளகாலாம் கொஞ்சம் மிக்சியில தட்டி போட்டுருங்க, முழுசா போட்டீங்கன்னா பல்லுல கடிச்சா குழந்தைங்க வரும் வானான்னு சொல்லுவாங்க. போட்டாங்க பாருங்க, எல்லாமாவும் உண்டை போட்டாச்சு. குழம்பு வந்து இந்த மாதிரி தண்ணியா இருக்கணும், அப்பதான் உண்டை வேகிறதுக்கு சரியா இருக்கும். கட்டியா ஊற்றக்கூடாது எப்பவுமே உண்டை குழம்பு. பாருங்க நல்லா கொதிக்கணும், ஒரு 5 நிமிஷம் உருண்டு வேகும். அதை வரம் பாருங்க, உருண்டு வேகும் பாருங்க. காட்டு இது அப்படியே இருப்பா, மூடி 3 நாள் அந்த ஆவில வேகும். திறந்து பார்க்கலாம், போட்டியா திறந்து பார்க்கலாம். பாருங்க உண்டை இப்படி கொதிக்குது பாருங்க, உருண்டு இந்த மாதிரி தாங்க வேணும், சலன்னு வேணும். நல்லா வெந்துன்னா சூப்பராக இருக்கும் உண்டை குழம்பு, அவன் நல்லா இருக்கும். கச்சையா கறிவேப்பிலை கொத்தமல்லி போட்டு யாரும் சூப்பரான உண்டை குழம்பா எப்படி வருதுப்பா. இப்படிதான் வேணும், உருட்டி கறியக்கூடாது உண்டை. நல்லா தண்ணி இல்லாம கொஞ்சம் நல்லா அரைச்சிட்டு நல்லா சாப்பிட்டான உண்டை குழம்புங்க. அரிசி போடல, எதுவும் போடலாங்க உண்டியில. கத்தரி சேர்ந்தீங்கன்னா நல்லா இருக்கும் பாருங்க. இந்த எப்படி இது பாருங்க, இன்னும் ஒரு 5 நிமிஷம் வேகணும் வச்சீங்கன்னா நல்லா சாப்பிட்டா இருக்குங்க. சாப்பிட்றதுக்கு டேஸ்டா இருக்கும், தேன் மாடி இருக்கும் குழம்பு. குழம்புலேயே சாப்பிடலாம், வேற எதுவும் தேவை கிடையாது. பாருங்க உருண்டை நல்லா வெந்து போச்சுங்க. பார்த்தீங்களா, குழம்பு
எவ்வளவு கட்டியா வந்துச்சு பாருங்க. இன்னும் ஆனாரம் இன்னும் கட்டியா வந்துடும் குழம்பு. இந்த கடலைப்பருப்பு தண்ணி எல்லாம் நம்ம கழுவுறோம் இல்லைங்களா, மிக்ஸி நம்ம உருண்டை பிடிச்சி யானத்துல ஊத்தணும் பார்த்தீங்களா, அந்த யானைலாம் கழுவி நாங்க ஊத்தணும். அது பாருங்க உண்டை எவ்வளவு சாப்பிட்டா இருக்கு பாருங்க. சாப்பிட்டாலும் உண்டை குழம்பு பார்த்தீங்களா. இந்த ஸ்டேஜில் இறக்கிங்க நல்லா கொஞ்சம் வெந்து பிடிச்சி குழம்பு நம்ம எவ்வளவு ஊத்தணும் வந்துச்சு. இப்போ என்ன ஆகும், குழம்பு இறுக்கிக்கும் கொஞ்சம். இந்த இவ்வளவு தண்ணியா தான் வைக்கணும் உண்டை குழம்புக்கெல்லாம். உண்டை குழம்பு ரெடி.